தேர்றது இல்ல. நேர்மை எல்லா கட்சியிலும் இருக்கு. எல்லாருமே மக்கள் பணி செய்யத்தான் வந்திருக்காங்க. என் பாஜகவுல நேர்மையானவர்கள் இல்லையா? தனிப்பட்ட முறையில அண்ணன் அண்ணாமலை அவர்கள் உண்மையிலேயே நேர்மையான தலைவர் தான். எனக்கு மாற்று கருத்து கிடையாது. தனிப்பட்ட முறையில முருகா பார்த்து முருகா, பல்லு பற்ற போகுது. ஏன்னா தனிப்பட்ட முறையில் இருக்கிற அண்ணாமலையோட நேர்மையை வச்சுக்கிட்டு கூந்தலா புடுங்க முடியும். அது இல்லாமல் ஒரு மனுஷன் தனிப்பட்ட முறையில் யாருக்கு நேர்மையானலாம் இருப்பான்? அவங்களோட குடும்பத்துக்கு இருப்பான், பொண்டாட்டிக்கு இருப்பான், புள்ள குட்டிகளுக்கு இருப்பான், அதிகபட்சமாக அவங்களோட சொந்தக்கார ஒரு 5-6 பேர்த்துக்கு இருப்பான். அவ்வளவுதான். அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? இதில் காமெடி என்னன்னா, புருஷனோட நேர்மையை பற்றி பொண்டாட்டிக்கே முழுசாக தெரியாத, எல்லாம் ஒரு மாதிரி நம்பிக்கையில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம புருஷன் நம்மளுக்கு முழுசாக நேர்மையாக தான் இருக்கிறான்னு பொண்டாட்டி ஒரு மாதிரி குத்துமதிப்பாக நம்புறா. நம்ம பொண்டாட்டி நமக்கு முழுசாக நேர்மையாக தான் இருக்கிறான்னு ஒரு மாதிரி புருஷன் நம்புறான். ஸோ ஒரு நம்பிக்கையில் தான் ஓடிக்கிட்டு இருக்குதே தவிர யாருக்குமே முழுசாக என்னன்னெலாம் தெரியாது. இந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு ஓடுதுமாங்கல்ல, அது மாதிரி குடும்ப வாழ்க்கையே கிட்ட சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அதுவும் நிறைய பேர் நம்ம புருஷன் நமக்கு நேர்மையாக தான் இருக்கானா, நம்ம பொண்டாட்டி நமக்கு நேர்மையாக தான் இருக்கிறாளா அப்படிங்கிற கேள்விக்குள்ளேயே போகிறது கிடையாது. அந்த கேள்வியை கேட்டாலே இருக்கிற நிம்மதியும் போயிருங்கிறதுனால அந்த கேள்விக்குள்ளேயே யாரும் போகிறதில்ல. ஒரு மாதிரி நினப்புல அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ யதார்த்தம் இப்படி இருக்கும்போது மலைக்கு முருகன் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல. அண்ணாமலை அப்படி ஒரு நேர்மையாளன் தெரியுமா அப்படின்னு சூட அடிக்காத வரையா சத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. விட்டா பிரபாகரன் மேலேயே சத்தியம் பண்ணிடுவார் போல. இதுக்கெல்லாம் எதில் சிரிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. முருகா, பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பண்ணுங்க. பாரதிய ஜனதாவுக்கு பண்ணி விடுறது தான் உங்கள் வேலைன்னு எனக்கு தெரியும். அதனால தாராளமாக பண்ணுங்க. பல்லு படாமல் பண்ணுங்க. எண்ணெய் போட்டு நல்லா உருவி விட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சு பண்ணுங்க. இன்னும் வேற மாதிரியெல்லாம் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் உங்களோட விசுவாச வெறியை காட்டுறதுக்காக பல்லையே புடுங்கி எரிஞ்சிட்டு பண்ணாதீங்க. பார்க்கறதுக்கு சகிக்கல. நீங்கள் இப்போ அண்ணாமலைக்கு கொடுத்த கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டை புடுங்கி வீசிட்டு பண்ணி விடுற மாதிரி தான் இருக்குது. சகிக்கல. சரி, அண்ணாமலைக்கு பண்ணி விட்டா அதே வாயால ஒரே ஒரு தடவை கருணாநிதியும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ரொம்ப நேர்மையானவர் தான்ப்பா. கனிமொழி, ஸ்டாலின் எல்லாருமே தனிப்பட்ட வாழ்க்கையில் ரொம்ப நேர்மையானவங்க தான். ஆனால் அரசியல் ரீதியாக தான் நமக்கு அவங்க எதிரி அப்படின்னு ஒரே ஒரு தடவை சொல்ல. திங்கிற சோத்தில் மண்ணை போட்டுறாங்கிறீங்களா? அதுவும் சரிதான். ரைட். இது வரைக்கும் நாம பார்த்தது முருகன் மாதிரியான தம்பிகள்லாம் பிஜேபிக்கு பண்ணி விடுற விதம். இவங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காப்புல, சீமான்னு பேரு. அவரு பிஜேபிக்கு பண்ணி விடுறதெல்லாம் அது வேற லெவலு, அது வேற மாதிரி இருக்கும். யாராலையும் புரிஞ்சுக்க முடியாத மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு மென்மையா இருக்கும். இப்போ நேத்து தினமலர்காரன் ஒரு நியூஸ் போட்டிருக்கிறான். அதாவது முந்தா நாள் சின்னம் பறிபோனது சம்பந்தமா சீமான் ஒரு பிரஸ் மீட்டை வச்சு பொங்கி இருந்தாப்புல. அந்த பொங்கலை எடுத்து தினமலர் நியூஸ் பேப்பருக்காரன் படையலா போட்டிருந்தான். அந்த பொங்கல்ல சீமான் என்ன சொல்லி இருந்தாருன்னா, இப்போ தேர்தல் ஆணையம் அநியாயம் பண்ணுது, தேசிய மலரான தாமிர சின்னத்தை தேர்தல் ஆணையம் எப்படி பிஜேபிக்கு கொடுக்கலாம்? இது அநியாயம் இல்லையா? திமுகவுக்கு 75 வருஷமா ஒரே சின்னத்தை கொடுத்துருக்கீங்க, இது அநியாயம் இல்லையா? 8% மேல ஓட்டு வாங்கினாதான் பர்மனண்டா சின்னம் கொடுப்பேன்னு சொல்றீங்க. ஆனா 8% ஓட்டு வாங்குற அளவுக்கு வளரவே விட மாட்டேங்கிறீங்களே, குரல் வலைய நெரிக்கிறீங்களே, இது அநியாயம் இல்லையா? இப்படி தேர்தல் ஆணையம் அநியாயமா பண்ணுதுன்னு ஆரம்பிச்சு கடைசியா தேர்தல் ஆணையத்தால என்கிட்ட சின்னத்தை மட்டும்தான் புடுங்க முடியும், வேற எண்ணத்தை புடுங்க முடியும், வேற ஒன்னுத்தையும் புடுங்க முடியாது. சரி, நீ வேற என்ன சின்னம் கொடுப்ப? விளக்குமாறு கொடுப்பியா, செருப்பு கொடுப்பியா, எதை வேணும்னாலும் கூட, நீ எந்த சின்னத்தை கொடுத்தாலும் அதை வச்சு நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு சுந்தர் சி கிட்ட வடிவேலு ஊழ உதார் விடுவார்ல, அந்த மாதிரி வாடா 12 மணிக்கு அங்கதான்டா இருப்பேன், உனக்கு தில்லு இருந்தா அங்க வாடா, அங்க வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஊழ உதார் விடுவார்ல, அந்த மாதிரி தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக அண்ணன் ஊழ உதார விட்டுருந்தாப்புல. இந்த மேட்ரை தினமலர்காரன் ஒரு நியூஸா போடுறான். அதுக்கு அவன் என்ன டைட்டில் வைக்கிறான்னா, செருப்பையாவது கொடுங்க, சின்னத்தை கேட்டு சீமான் கதறல் அப்படின்னு டைட்டில் போட்டு இந்த நியூஸை போடுறான். சரி, அந்த டைட்டிலையாவது ஒரு கியூரியாசிட்டிக்காக வச்சான், தொலையுதுன்னு விட்டா அந்த டைட்டிலுக்கு கீழே ஒரு கார்ட்டூன் போட்டிருக்கிறான். அதுதான் கேவலத்தின் உச்சம். ஆபீசர்கிட்ட சீமான் சின்னத்துக்காக கெஞ்சுற மாதிரி அந்த கார்ட்டூனை போட்டிருக்கிறான். நல்லா மண்டி போட்டு உக்காந்து கையை நல்லா இப்படி பிச்சை எடுக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு கதறாத குறையா கெஞ்சாத குறையா அந்த ஆபீசர்கிட்ட சீமான் சின்னத்துக்காக கெஞ்சுற மாதிரி அந்த கார்ட்டூனை போட்டிருக்கிறான். தினமலர்காரன் ஈனப்பைய அவன் எப்பயும் இப்படிதான் போடுவான்னு வைங்க. ஆனா இதை பார்த்து தம்பிகளுக்கு கொஞ்சமாவது ரோசம் வந்திருக்கணுமா இல்லையா? இந்நேரம் தினமலர் ஆபீஸுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் கீர்ப்பாட்டம்னு எதையாவது நடத்தி இருக்கணுமா இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு 5-6 வீடியோவையாவது தினமலரை கண்டிச்சு வலுவா இறக்கி விட்டுருக்கணுமா இல்லையா? ஆனா எந்த தம்பியும் இது வரைக்கும் இதை பத்தி வாயே திறக்கல. எல்லாம் கள்ள மௌனத்துல இருக்கிறானுங்க. தேர்தல் ஆணையம்னா என்ன பெரிய லாடு லங்கோடா, எங்க அண்ணன் என்ன பிச்சைக்காரனா, பிச்சை எடுக்கிற மாதிரி கார்ட்டூன் போட்டிருக்கீங்க அப்படின்னு ஒரு தம்பியும் இது வரைக்கும் வாயை திறக்கல. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சின்ன விஷயத்துல சீமான் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறார்
செய்கிறாருன்னு இந்த நாம் தமிழர் அப்பாவி தம்பிகளுக்கெல்லாம் ஏதாவது தெரியுதா புரியுதா இல்லையா? அப்படி உங்களுக்கு இது வரைக்கும் எதுவும் புரியலனாலும் நான் இப்போ சொல்றேன், இப்போவாவது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணி தொலையுங்க. அடே கூமுட்ட தற்கூரி தம்பிகளா, உங்க நொன்ன அந்த பக்கம் என்ன சொல்றாப்ல, அண்ணாமலை எல்லாம் ஒரு ஆளா, அண்ணாமலைக்கெல்லாம் என்ன அதிகாரம் இருக்குது, அண்ணாமலை ஜஸ்ட் ஒரு மேனேஜர் மாதிரி, ஒரு மேஸ்திரி மாதிரி, தமிழ்நாடு பிஜேபியை போய் பார்த்துக்கன்னு நாக்பூர்ல இருந்தும் டெல்லியில இருந்தும் அவங்களோட ஓனருக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. எப்போ வேணும்னாலும் அண்ணாமலையை தூக்கிடுவாங்க, திரும்ப கூப்பிட்டுவாங்க. அண்ணாமலையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அட்ரஸ் இல்லாத அனாமத்து மாதிரி அப்படின்னு அலன்னு அளக்குறாப்புல அந்த பக்கம். அதே நேரம் இந்த பக்கம் வந்து என்னங்கிறாப்புல, என் சின்னத்தை புடுங்கினதுக்கு முக்கியமான காரணமே அண்ணாமலை தான், அண்ணாமலைக்கு தெரியாமையா என் சின்னத்தை புடுங்கியிருப்பாங்க அப்படின்னு எங்கேயோ போராத்தா என் மேல வந்து ஏறாத்தாங்கிற மாதிரியே அண்ணாமலை மேல பாயிராப்புல. அண்ணாமலையே அட்ரஸ் இல்லாத அனாமுத்தாச்சே. உங்க நொன்னனுக்கு உண்மையிலேயே தைரியமும் தில்லும் இருந்தா நேஷனல் பிஜேபி தான் உங்க நொன்னன் குறை சொல்லியிருக்கணும். எனக்கு சின்னம் பறி போனதுக்கு மோடி, அமித்ஷா, நட்டா, பிஜேபியோட ஓனர்களான ஆர்எஸ்எஸ், மோகன் பகவத் இவங்க தான் காரணம், நம்ம ஊர்ல இருக்கிற குருமூர்த்தி தான் காரணம்னு பிஜேபியோட ஓனர்களை தான் உங்க நொன்ன அட்டாக் பண்ணிருக்கணும். மேனேஜரான அண்ணாமலையை பிடிச்சிக்கிட்டு எதுக்கு உங்க நொன்ன நொட்டிக்கிட்டு கிடக்கிறாப்ல? மோடியை விமர்சிக்க அவ்வளவு ஏன், மோடிங்கிற பேரை சொல்லவே உங்க நொன்ன தொடநடிக்கு சாவறாப்ல. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா புரியுதா இல்லையா? இப்போ கடந்த 2 மாசமா மோடி தமிழ்நாட்டுக்கு ஏகப்பட்ட தடவை வந்துட்டாப்ல. இதை பத்தி உங்க நொன்ன இது வரைக்கும் என்ன கருத்து சொல்லியிருக்கிறாப்ல? நார்த் இந்தியாவையெல்லாம் கெடுத்து குட்டிச்சவர் பண்ணி நாசம் பண்ணது பத்தாதுன்னு சவுத் இந்தியாவையும் நாசம் பண்றதுக்காக தான் மோடி தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஸ்ட்ராங்கா ஒரே ஒரு தடவை உங்க நொன்ன இந்த 2 மாசத்துல எங்கேயாவது பேசியிருக்கிறாருன்னு எதையாவது எடுத்து காட்டுங்கடா கூமுட்ட தம்பிகளா. உங்க நொன்ன மோடிங்கிற பேரை சொல்றதுக்கே பயந்து சாகராப்ல. இதுல இன்னொரு முக்கியமான மேட்டர் இருக்குது, அதையாவது கேட்டு திருந்தி தொலைங்க. இப்போ முந்தா நாள் இந்த ஈநூலையை திறந்து வைக்கிறதுக்காக மோடி தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாருல, அதை பத்தி உங்க நொன்ன ஏன் இன்னும் வாயவே திறக்கல? ஈநூலைங்கிறது எவ்வளவு டேஞ்சர்னு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஜனநாயக சக்திகளும் அதுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, மோடியை அதை கண்டிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது சம்பந்தமா உங்க நொன்ன ஏன் இன்னும் வாயவே திறக்கல? இயற்கையை காப்பாத்துறேன், மண்ணை காப்பாத்துறேன், மலையை காப்பாத்துறேன், ஆட்டை காப்பாத்துறேன், ஆட்டு குட்டியை காப்பாத்துறேன், ஆட்டு புழுக்கையை காப்பாத்துறேன்னு 15 வருஷமா ஓயாம பேசிக்கிட்டு தெரியல உங்க நொன்ன. ஈநூல அவ்வளவு டேஞ்சரான விஷயம், அதுக்கு எதிராக இன்னும் வாயவே திறக்கல? நியாயப்படி நாம் தமிழர் கட்சி சார்பா மோடியை கண்டிச்சு கருப்பு கொடி காட்டி இல்ல வேற ஏதாவது ஒரு வகையில ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கணும்ல. ஏன் அண்ணனும் தம்பிகளும் வாயை திறக்காம கள்ள மௌனம் காக்குறானுங்க? ஏன்னா அந்த ஈநூலை திறப்புக்கு ஸ்டாலின் போகல, ஸ்டாலின் மட்டும் மோடி கூட போய் அங்க நின்று இருந்தாருன்னா அவ்வளவுதான், அண்ணனும் தம்பிகளும் ஈரேழு உலகத்துக்கும் கேட்கிற மாதிரி தொறன்னு திறந்துருப்பானுங்க. அநியாயம் அக்கிரமம்னு கூவுன்னு கூவிருப்பானுங்க. இப்போ ஸ்டாலின் அதை புறக்கணிச்சதுனால இவனுக்கெல்லாம் பொச்ச மூடிக்கிட்டு இருக்கிறானுங்க. இது எல்லாத்துக்கும் மேல கடந்த 1 மாசமா டெல்லியில விவசாயிகள் போராட்டம் நடக்குது. விவசாயிகள் போராட்டம்ங்கிறது நேரடியாகவும் மறைமுகமாகவும் கிட்டத்தட்ட 50 to 60 கோடி இந்தியர்களோட பிரச்சனை. அப்பேற்பட்ட பிரச்சனையை பத்தி மோடி எதுவுமே பேசாம கடலுக்குள்ள போய் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. இதை பத்தி உங்க நொன்ன உங்க பீத்த சீமான் ஒரே ஒரு வார்த்தை மோடியை கண்டிச்சு இன்னைக்கு வரைக்கும் பேசியிருக்கிறாரா? காட்டுங்கடா. இதே விவசாயிகள் போராட்டம் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக நடந்திருந்தா உங்க நொன்ன இப்படிதான் நவதுவாரங்களையும் பொத்திக்கொண்டு அமைதியா இருந்திருப்பாப்லையா? இந்நேரம் வானத்துக்கும் பூமிக்கும் குண்டி கிளியர் அளவுக்கு கத்திருக்க மாட்டாப்ல. ஆனா மோடிக்கு எதிராக மட்டும் ஏன் வாயவே திறக்க மாட்டேங்கிறாப்ல? ஏன்னா மோடி தான் உங்க நொன்னனுக்கு ஓனரு. எந்த விசுவாசமான நாயும் ஓனரையே கடிக்காது. இதுக்கப்புறமும் உங்க நொன்ன என்ன பேசுவாருன்னு நானே சொல்றேன், கேட்டு தொலைங்க. இதுக்கப்புறமும் உங்க நொன்ன என்ன பேசுவாருன்னா, காங்கிரஸ் தமிழினத்தின் எதிரி, காங்கிரஸ் தான் தமிழினத்தை கொன்று குவித்தது, அதை கூட நின்று வேடிக்கை பார்த்தது திமுக. சோ திமுகவும் தமிழினத்தின் எதிரி, தமிழ் துரோகி, கருணாநிதி தமிழ் துரோகி. காங்கிரஸுக்கு இந்தியாவில் அந்த பிரச்சனையை பத்தி பேச என்ன யோகிதை இருக்குது? இந்த பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கு என்ன யோகிதை இருக்குது? காங்கிரஸுக்கு எந்த பிரச்சனையை பத்தி பேசுறதுக்காவது யோகிதை இருக்குதா? அப்படின்னு தான் உங்க நொன்ன ஈரேழு உலகத்துக்கும் கேட்கிற மாதிரி தொறன்னு துறப்பாரே தவிர பிஜேபிக்கு எதிராக வாயவே திறக்க மாட்டாப்ல. நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நாம் தமிழர் தமிழினத்தை காப்பாத்துறதுக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை நட்சத்திரம் சீமான் தான் அப்படின்னு முஷ்டியை முறுக்குனீங்கன்னா அதுக்கப்புறமா தற்கூரி தம்பிகள்ட்ட எல்லாம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. உங்களை எல்லாம் முழு மனிதர்களாவே கன்சிடர் பண்ண முடியாது. 5 அறிவு ஆடு மாடுகள் ரேஞ்சுக்கு தான் உங்களை எல்லாம் கன்சிடர் பண்ண முடியுமே தவிர முழு மனுஷனாலாம் எடுத்துக்கவே முடியாது. ஐ எம் சோ சாரி. இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.